ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அப்கு ரோபோட்டிக்ஸ். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, எல்டிஆர் சென்சரை வச்சு எப்படி ப்ரொஜெக்ட் செய்யலாம்னு பார்க்க போகிறோம். எல்டிஆர் சென்சர் என்ன எதை சென்ஸ் பண்ணுன்னா வெளிச்சத்தை தான் சென்ஸ் பண்ணும். இது வெளிச்சம் இருந்தால் தான் நீங்கள் வோல்டேஜ் போகாது, வெளிச்சம் இல்லைன்னா வோல்டேஜ் போகும். வாங்க வீடியோக்குள்ளே தேவையான பொருட்கள்: எல்டிஆர் சென்சர், ரிலே மொடியூல், பிரெட் போர்ட், male to female jumper cable, male to male jumper cable, battery cap, அடுத்தது ஒரு எல்இடி. இந்த காம்போனன்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் டிஸ்கிரிப்ஷனில் டராத்தில் ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கலாம். இப்போ நாங்கள் இதுக்கான கனெக்ஷனை கொடுக்கோம். முதல் நீங்கள் பிரெட் போர்டு ஒன்றுடுங்க. பிரெட் போர்டில் ஒரு சைட் நுனியில் இப்படி எல்டிஆர் சென்சரை கனெக்ட் பண்ணுங்க. அதில் நீங்கள் மேல் டு மேல் கேபிள் 3 எடுங்கோ. ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் அந்த மூலையில் வச்சு அதுக்கு நான் ரெட் கலரையும், மைனஸ் பாயிண்ட் நடுவில் வச்சு அதனால் நான் அதுக்கு பிளாக் கலரையும், சிக்னல் பாயிண்ட் இந்த சைடில் வச்சு அதுக்கு நான் க்ரீன் கலரையும் கனெக்ட் பண்ணியேன். இந்த ரெட் கலர் வயரை நான் இங்கே கனெக்ட் பண்ணியேன். பிளாக் கலரை அதுக்கு அடுத்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணியேன். பாருங்க, இப்படி தான் வந்துச்சு. இப்போ நாங்கள் சிக்னல் வயரை நாங்கள் ஈனை கனெக்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் ரிலே மொடியூலை கனெக்ட் பண்ணோம். இது பவரப் ஆகிட்ட பவரப் ஆகினண்டா ஈன ஒரு எல்இடி வரும் 10. இதுக்கு நாங்கள் மேல் டு ஃபீமேல் கேபிள் எடுக்கணும் 3. நான் எடுத்துகிட்டேன். ப்ளஸ் வந்து ரெட் கலர்லேயும், மைனஸ் ப்ரௌன் கலர்லேயும், சிக்னல் ஆரேஞ்ச் கலர்லேயும் அடிக்கேன். சிக்னல் மைனஸ் ப்ளஸ் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நாங்கள் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கனெக்ட் பண்ணோம். மைனஸ் ப்ளஸ் சிக்னல் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நாங்கள் பேட்டரியால் இன்றைக்கி வோல்டேஜை கொடுத்து பார்க்குவோம். இந்த ரெண்டும் பவரப் ஆகியாண்டு பவரப் ஆகினென்றால் ஈனிச்சு ரெட் கலர் லைட்டும், ஈனிச்சு சென்சர் லீச்சு ரெட் கலர் லைட்டும் பற்றணும். அதுக்காக நான் பேட்டரி கெப் எடுத்துக்கொண்டேன். பேட்டரியில் நான் கனெக்ட் பண்ணி தாய்ச்சி. இதுக்கு நாங்கள் பேட்டரி கெப்லேருந்து வர ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எப்படி காட்டின்ற இந்த கலரை வச்சு தான் ரெட் கலர் ப்ளஸ் ஆகவும் பிளாக் கலர் மைனஸ் ஆகவும் தான் வரும். இந்த ரெண்டு சைடுக்கும் நாங்கள் மேல் டு மேல் ஜம்பர் கேபிளை கனெக்ட் பண்ணோம். பாருங்க, நான் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ரெண்டையும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணோம். ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் கனெக்ட் பண்ணியேன். இப்போ இதில் க்ரீன் கலர் லைட் பற்றி எந்த கண்டால் இது வெளிச்சம் வரதை சென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னைக்கு முன்னுக்கு ஃபிங்கரோட வச்சிருந்தால் வெளிச்சம் அதுக்கு ஃபோரல், அதனால் இந்த க்ரீன் கலர் லைட் பற்றி இது நிற்கும். இது பற்றி நின்று இப்போ நான் அந்த ஃபிங்கர் எடுத்துட்டால் இந்த க்ரீன் கலர் லைட் பற்றிய இது வெளிச்சம் இல்லாட்டியும் பற்றிய இல்லை. இது நான் வெளிச்சம் போகாமல் தடையாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்ததால் தான் நீ பற்றிய. இப்போ என்னோடய சர்க்கியூட் ரெடி. இன்றைக்கி நாங்கள் இப்படி சில வீட்டில் லைட்டும் கரண்ட் போனால் லைட் பற்றிய டோர்ச்சு அந்த மாதிரி. இது வெளிச்சம் ஈச்சல்ல இந்த மாதிரி வரும், லைட் பற்றும். வெளிச்சம் இல்லை போனால் இதில் சிக்னல் வராது. வெளிச்சம் வந்தால் தான் சிக்னல் வரும். அதை நாங்கள் வச்சு இப்போ நாங்கள் வெளிச்சம் வரலாட்டி லைட் பற்றுற மாதிரி செய்கிறோம். அந்த நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எல்இடி ஒன்று தான் கனெக்ட் பண்ணியேன். அன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபேனையும் கனெக்ட் பண்ணிலும், ஆனால் ஏசி கரண்ட்டில் கனெக்ட் பண்ணவே நான் வேண்டாது, டேஞ்சர். நான் இப்போ டிசி மோட்டரில் ஃபேனை செட் பண்ணியும் உங்களுக்கு வைக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த எல்இடியை செட் பண்ணியேன். இது வீட்டுகளில் வர்ற மாதிரி லைட் போனால் பெரிய லைட்டு எரியிற மாதிரி தான் வைக்கலாம். நான் எல்இடி டைப்பை கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நான் முதல்ல பேட்டரி கேப்பை கழட்டுறேன். இப்போ அதுக்காக நான் ப்ளூ கலர் எல்இடின்னு எடுத்துகிட்டேன். இப்போ நான் அதை ஈனே இருக்கும்.
எல்இடியில் ப்ளஸ் பாயிண்ட் அங்கே வச்சு அதுக்குன்னு நான் மேல் டு மேல் கேபிள் 3 எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நான் ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு எல்லோ கலரையும் ப்ளஸ் பாயிண்ட்டை நான் டிரெக்டாக கரெக்ட் பண்ணியேன். மைனஸ் பாயிண்ட்டுக்கு ப்ளூ கலரையும் அடிக்கிறேன். மைனஸ் பாயிண்ட் எடுத்துட்டு நான் நார்மலி ஓப்பனுக்கு கொடுத்தேன். அதுக்கு பிறகு இன்னுக்கு போய்த்து இதை நாங்கள் வோல்டேஜுக்கு கொடுக்கணும் மைனஸுக்கு. பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணோம். பாருங்கள், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வெளிச்சம் வருது, ஆனால் எங்கள் லைட் பற்றலை. வெளிச்சம் இல்லை போனால் எங்கள் லைட் பற்றிய, அதே வெளிச்சம் வந்தால் அங்கே லைட் பற்றி இல்லை. இதுதான் அந்த ஹோமில் சில லைட்டு இருக்கும், கரண்ட் இல்லை போனால் லைட் பற்றிய மாதிரி. அதாவது வெளிச்சம் இல்லை போனால் அங்கே லைட் பற்றிய அதே சர்க்யூட் தான் இங்கே செஞ்சிச்சு. உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இந்த சர்க்யூட்டில் ஏதாவது டவுட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்யூட்டே விளங்காமல் இருந்தால் கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த சர்க்யூட் லிங்க்கை கொடுக்குறேன், அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த கம்போனண்ட்டை பை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஈஸி தான், இது அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. பாருங்கள், ஈஸி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்டிஆர் சென்சருக்கு முன்னுக்கு ஃபிங்கரை வச்ச முன்னுக்கே லைட் பற்றிட்டால் நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஒயரை அடுத்த சைடுக்கு கனெக்ட் பண்ணுங்க, நார்மலி க்ளோஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.